இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பயிர் வாழை. வாழைக்கன்று நடவு பண்ணிட்டோம். ஒரு மாதம் 30 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வாழையில் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, பொதுவாக அந்த இலைகள் காஞ்சிடும். அந்த இலை காஞ்சி தண்டு எல்லாம் வாடி போய் இருக்கும். இது போல் காஞ்சி இந்த குருத்து மட்டும்தான் இருக்கும். மற்ற இலைகள் எல்லாம் அப்படியே காஞ்சி போயிடும். இந்த செடியை அடியில் வேற பிடுங்கி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு கிழங்கு நஞ்சி போய் இருக்கும். இந்த வேரெல்லாம் இது போல் வெள்ளை வேர் 1-2 தான் இருக்கும். குறிப்பாக இது போன்ற வெள்ளை நிற வேர்கள், அதாவது புது வேர் குறைந்தபட்சம் 150லிருந்து அதிகபட்சம் 300 வரைக்கும் இந்த வேர் இருக்கணும். ஆனால் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வச்ச இந்த கிழங்கு அப்படியே அழுகி பாருங்களேன், முழுசாக அழுகி மேலே இந்த வட்டம் மட்டும்தான் இப்படி தெளிவாக இருக்குது. அதுக்கப்புறம் அடியில் முழுசாக அழுகி இருக்குது. இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதா இது. இந்த பிரச்சனைக்கு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரசாயனம் இதுக்கு கட்டுப்பாட்டுக்கு இருந்தது. அதன் பிறகு அரசாங்கம் அந்த ரசாயனத்தை தடை செய்து விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னு விவசாயிகள்லாம் மிகவும் ரொம்ப குழம்பி போயிருந்த நேரத்தில் தான் ஒரு விவசாயி, எங்களோட விஃபார்ம் ஆர்கானிக் ஃபவுண்டேஷனுடைய ஒரு விவசாயி சொன்னார், நாங்கள் பழைய காலத்தில் இதுக்கு கடுக்காய் தூளை போடுவோம் அப்படின்னு சொன்னார். இதை நாங்களும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டோம். கடுக்காய் தூளில் அப்படி என்ன வேதிப்பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா மிக அருமையான வேதிப்பொருள், நோயை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான வேதிப்பொருள் இது இருக்கிறத எங்களோட விஞ்ஞானிகள் உறுதி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஏன் கடுக்காய் தூளை மட்டும் பயன்படுத்தணும்? அது கூட திரிபலாசூரணம் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத மருந்து, ஆரோக்கியமான மருந்து, தமிழர்களுடைய மருந்து, மூலிகை மருந்து இன்றைய அளவும் மிக பயனுள்ள வகையில் எல்லாத்துக்கும் பலன் கொடுத்துட்ருக்கு. இந்த மருந்தை பற்றி நாங்கள் யோசனை பண்ணி இதையே செடிக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இந்த 3ஐயும் முழுசாக அப்படியே எடுத்து அதை அரைச்சி இந்த தூளை பசுஞ்சாணம், அதாவது பசுஞ்சாணத்தில் 300க்கும் மேற்பட்ட நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் இருக்குது. அந்த பசுஞ்சாணத்து கூட ஒரு 48 மணி நேரம் ஊற வச்சு இந்த கரைசலில் பயன்படுத்தலான்னு ஒரு முடிவு பண்ணோம். இந்த 3 பொருளை சேர்ந்தால் நாங்கள் கவசதீன் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்கோம். கவசதீன் அப்படின்னா, கவசம் என்றால் பாதுகாப்பு உடை, தீன்னா 3 பொருள். கவசதீன் கரைசலை தயாரித்து வாழைக்கு கொடுத்து, பிரச்சனை வந்தால் தான் கொடுக்கலாமா அப்படின்னா, பிரச்சனை மட்டும் இல்லை, பிரச்சனை வராமலும் நீங்கள் கொடுக்கலாம். பிரச்சனை வரலைனாலும் வாழையோட நடவு செஞ்ச 30வது நாள் ஒரு முறை, 90வது நாள் ஒரு முறை, 120வது நாள் ஒரு முறை அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து அதுக்கு முதல் மாதம், 3வது மாதம், 4வது மாதம் வராமலே எச்சரிக்கை வைப்பது மிக மிக சிறந்தது. ஒருத்தர் கேட்குறாரு, நான் வாழைக்கட்டை வைக்கும் பொழுதே இதை வைக்கலாமா? தாராளமாக அந்த வாழைக்கட்டையில் மேலே இருக்கிற வேறு கொஞ்சம் அழுகி இருக்க பகுதியெல்லாம் சீவி விட்டுட்டு இந்த கவசதீன் கரைசலை அதுக்கு மேலே பூச்சா வச்சு நீங்கள் நடவு பண்ணலாம். நான் வாழைக்கட்டையிலே பூசிட்டேன், அப்போ அதுக்கப்புறம் நான் இந்த கவசதீன் கரைசலை ஊற்ற தேவையில்லையா? ஏன்னா இன்றைக்கி ஊற்றுறது சாதாரண விஷயம் இல்லை, ஆட்கள் பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஆள் செலவை குறைக்கலாமான்னு கேட்டால், அந்த நேரத்தில் உங்கள் பயிர் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பொறுத்து நம்ம முடிவெடுக்கலாம். அதாவது கரைசல் ஊற்றணுமா அல்லது வேண்டாமான்னு. எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா எச்சரிக்கையாக ஊற்றி விடுவது நல்லது. இப்போ நம்ம கவசதீன் கரைசல் தயாரிக்க போகிறோம். முதல்ல இதுக்கு நமக்கு நாட்டு மாட்டு சாணம், அந்த சாணத்தை எடுத்துக்கிறோம். ஒரு ஏக்கருக்கு நாட்டு மாட்டு சாணம் 10 கிலோ வேணும். இது கூட 5 கிலோ சாணத்துக்கு 1 கிலோ வெல்லம் அப்படிங்கிற மாதிரி நாட்டு சக்கரை இது. அதனால் இப்போ 10 கிலோவுக்கு 2 கிலோ வெல்லம். இந்த வெல்லம் ரசாயனம் கலக்காத வெல்லமாக இருக்கணும். இயற்கை முறையில் தயாரித்த வெல்லமாக இருந்தால் சிறந்தது. ஏன்னா நுண்ணுயிரியை பெருக்கிறதுக்காக இந்த வேலையை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் தயிர் 2 லிட்ரு, நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப நல்லது. குறைஞ்சபட்சம் இந்த தயிர் 5 நாளைக்கு புளிச்சிருந்தா அவ்வளோ நல்லது. அப்புறம் 2 லிட்ரு பால். இந்த 2 லிட்ரு பால் ஊற்றியாச்சு. பொதுவாக பசும்பாலை என்ன பண்ணணும் அப்படின்னா, கறந்து சூடாக்கி அப்புறம் ஆற வச்ச பாலாக இருக்கணும். எப்பயுமே அதுதான் சிறந்தது. என்ன காரணம் அப்படின்னா, கறந்து 5 நிமிடம் ஆன பால் ஆலகால விஷம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் கறக்கும் பொழுது அதில் நுண்ணுயிர்கள் வரதுக்கான, வெளியிலிருந்து தேவையற்ற நுண்ணுயிர்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எப்பொழுதுமே
பாலை கறந்து காய்ச்சி அதுக்கப்புறம் ஆற வச்சு அந்த பாலை எடுத்துக்கணும். இதோட கவசதீன் பவுடரான கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் கலந்த இந்த பவுட்ரு 4 கிலோ போடணும். போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றணும். இப்போ இந்த 4 கிலோ பவுட்ரு வந்து, அதாவது இதில் நம்ம திரிபலாசுரன் மனிதனுடைய ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்தக்கூடிய கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இங்கே நம்ம பயன்படுத்தும் பொழுது வாழையில் கிழங்கில் வரக்கூடிய மண்ணிலிருந்து உருவாகக்கூடிய நமக்கு பாதிப்பை உண்டாக்க பண்ணக்கூடிய நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளது. இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விடணும். இந்த கரைசல் 48 மணி நேரத்திலே தயாராகிடும். அதனால் தயாரிக்கும் பொழுது நல்லா பிசைஞ்சு விட்டு கரைச்சிடணும். முக்கியமான ஒரு குறிப்பு, பசுமாட்டு கோமியத்தை இதில் நீங்கள் சேர்த்துட வேண்டாம். ஏன்னா இது கிழங்குக்கு போகிற ஒரு உணவு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டோம். தயார் செய்த இந்த கரைசலை இது போல் ட்ரம்மில் நம்ம ஊற்றிக்கணும். இப்போ இந்த ட்ரம்முக்கு தேவையான அளவு தண்ணீர், இது 50 லிட்டர் இருக்குது, அதனால் இந்த தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றும் பொழுது எப்பொழுதுமே இந்த ட்ரம்மில் பாதி அளவு வர மாதிரி தான் ஊற்றணும். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு வந்து அடுத்த நாள் காலையில் நல்லா பொங்கி வரும் இந்த கரைசல். அதனால் நம்ம பாதி அளவு வச்சுருக்கிறது இந்த கரைசல் வீணாகாமல் இருக்கிறத தவிர்க்க முடியும். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தா இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கோம். ஏன்னா நம்ம நல்லா புளிச்ச தயிர் போட்டிருக்கோம், நாட்டு சக்கரை கொடுத்துருக்கோம். அதனால் அருமையாக பொங்கி வந்துடும். இந்த பொங்கி வந்த கரைசல் இப்போ நமக்கு தயாராகிருச்சு. இருந்தாலும் குறைந்தபட்சம் நமக்கு 48 மணி நேரம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய இந்த கரைசல் தயாரிக்கும் பொழுது. அப்பொழுது தான் அதில் இருக்க நுண்ணுயிரிகள் நல்லா பல்கி பெருகும். அந்த சாணத்தில் இருக்கக்கூடிய நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள், அது கூட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மூலிகை தூளுடைய சாறு அதோடு சேர்ந்து இறங்கணும். அதுக்காக 48 மணி நேரம் இந்த இதுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கரைசல் தயாராகிருச்சு.